பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஒன்னு நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது காலேப் கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்ஷாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். யாரு கிரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறாங்களோ, என் மகளை அக்ஷாவை நான் என்ன செய்வேன்? விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னான். குடும்பம் பாருங்க, கிரியாத் சேப்பேர் இந்த பட்டணத்தை ஜெயிக்கணும். இந்த பட்டணத்தை ஜெயிக்கும் போது இந்த பட்டணத்தை பற்றி நம்ம அறிஞ்சாதான் இந்த பட்டணம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த கிரியாத் அப்படிங்கிற வார்த்தை, கிரியாத் இப்படிதான் எழுதுவாங்க. அடுத்தது செஃபேர் எழுதியாச்சு. இந்த கிரியாத் செஃபேர், செஃபேர் முதல்ல செஃபேர் என்னன்னு பார்க்கலாம். செஃபேர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் புஸ்தகம். செஃபேர் என்னது? புஸ்தகம். கிரியாத் அப்படின்னா த சிட்டி, பட்டணம். புஸ்தகத்தின் பட்டணம். கிரியாத் செஃபேர் அதுக்கு அர்த்தம் என்னது? புஸ்தகத்தின் பட்டணம். இன்னைக்கு நிறைய பேர் புஸ்தகத்தின் பட்டணம் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் சரி, ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உடனே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அவங்க சிட்டி ஆஃப் புக் மாதிரி இருக்காங்க. அவங்க ஃபுல்லா புஸ்தகத்தின் ஞானத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே புஸ்தகத்தை திறப்பாங்க. இதை பற்றி என்ன எழுதியிருக்குது அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பாங்க. இது பொதுவாக நடக்கிற ஒரு காரியம். ஆனால் ஒரு கணவனும் மனைவிக்கு நடுவில் ஸ்டடி பண்ணணும்னா புஸ்தகத்தை வச்சு, இந்த உலகத்தின் புஸ்தகத்தை வச்சு ஸ்டடி என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. இந்த உலகத்தின் அபிஷேகம் வேற, தோரால இருக்கக்கூடிய அபிஷேகம் வேற. இந்த கிரியாத் சேப்பேரை யார் ஜெயிக்கிறாங்களோ, இந்த புஸ்தகத்தின் பட்டணத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அக்ஷாவை நான் என்ன செய்வேன்? விவாகம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு இந்த உலகம் இதுதான் கிரியாத் சேப்பேர், இதுதான் இன்னைக்கு சிட்டி ஆஃப் புக். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாமே இன்னைக்கு டிப் ஆஃப் த ஃபிங்கர்ல இருக்குது. எந்த தேவையினாலும் கூகுளில் போட்டு தேடியாச்சுன்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன செய்ய வந்துடுது. திஸ் இஸ் த சிட்டி ஆஃப் புக். ஆனால் இந்த சிட்டி ஆஃப் புக்கை ஜெயிக்கணும், இந்த புஸ்தகத்தின் பட்டணத்தை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பீங்க? வெளிப்பாட்டு மூலமா ஜெயிக்க முடியும். ரெவலேஷன், வெளிப்பாட்டு மூலமா தான் ஜெயிக்க முடியும். இப்போ ரெவலேஷனுக்கும் இந்த புஸ்தகத்தின் பட்டணத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? புஸ்தகத்தின் பட்டணம் இட்ஸ் ஜஸ்ட் ஃபுல் ஆஃப் இன்ஃபார்மேஷன், அது ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆனால் வெளிப்பாடுங்கிறது நம்ம தேவனை பற்றின காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி கொடுக்கறது தான் என்னது? வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை வச்சு தான் புஸ்தகத்தின் பட்டணத்தை நீங்கள் ஜெயிக்க முடியுமே வெளியே வேற எவ்விதத்திலும் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. கிரியாத் சேப்பேர், புஸ்தகத்தின் பட்டணம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே கணவன் அடுத்தாப்புல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படிப்பாங்க. How to be a good father, நிறைய புஸ்தகம் இருக்குது. How to be a good mother, how to be a good child, நிறைய புஸ்தகம் இருக்குது. எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. How to win, how to conquer, how to be a good businessman, how to become a multi-millionaire. எல்லாத்துக்குமே புஸ்தகம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வேதத்தை தேடினாங்க வைங்க, தோராவை தேடினாங்கன்னா they will be blessed. அவங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரமாகும், ஆனால் அந்த அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வரக்கூடிய பிளெஸிங் நிரந்தரமான பிளெஸிங்காக இருக்கும். ஆனால் புஸ்தகத்தின் வடிவில் வரக்கூடிய பிளெஸிங் நிரந்தரம் இருக்காது. என்னைக்குனாலும் என்ன செய்யும்? போயிடும். ஸோ இந்த கணவனும் மனைவிக்கு இடையில புஸ்தகம் வரக்கூடாது. என்ன வரணும்? தோரா வரணும். என்ன வரணும்? தோரா வரணும் கணவனும் மனைவிக்கு இடையில. ஸோ நம்ம ரெண்டு காரியம் பார்த்தோம். ஒன்றாவது ஆலெஃப், அடுத்தது மிஷ்பாக்கா அப்படிங்கிற பெயரை குறித்து நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம்.